காலிஃப்ளவர் வித்தியாசமான முறையில் வறுவல் செய்யலாம். வாங்க எது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்டு போட்டேன். ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதுக்கு மேலே தட்டு மேலே வச்சுக்கிறலாங்க. சூப்பராக இருக்கும். இது ஆவியில் வேக வைக்கிறது. தண்ணி ஊற்றி வடிக்காமல் ஆவியில் வேக வச்சு போட்டிங்கன்னா அந்த சத்து நம்மளுக்கு ஃபுல்லுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. தண்ணி உள்ளே இருக்க தண்ணி கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. தேவையான அளவு நம்மளுக்கு இது பக்கோடா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள். இதை ஆற வச்சுருங்க. ஆற வைக்காமல் சூடோடு நம்ம சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும். ஆற வைக்கிறது மெயினுங்க. இதில் அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடல மாவு 2 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் அந்த பூவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு இது கூட முட்டை 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை ஆப்ஷன் தாங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா விட்டுருங்க. முட்டை சாப்பிடாதவங்களாம் இருப்பீங்க. அதனால் முட்டை சேர்க்காமையும் இது நல்லா தேங்க வரும். அந்த தண்ணியே நான் கலக்கலைங்க. இந்த முட்டையில் இருக்க தண்ணியிலேயும் நான் பெசரி எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா வேறு லெவலுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்றொன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷுக்கு வைக்காமல் பசங்களுக்கு இந்த மணிக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள். அடுப்பணில் மீடியத்தில் வச்சுக்கோங்க. கூட்டியும் வைக்காமல் குறைச்சும் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு. வீடே மணக்க காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசம் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான சைட் டிஷ்ஷுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிடவே இல்லை. வடையாக சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய்கறியில் நம்ம ட்ரை பண்ணும்போது அது வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்.